அதெல்லாம் ஒரு காலம். எது பண்ணி நச்சிக்கிட்டு இருந்ததை சொல்கிறியா? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இந்த டாக்டர் தம்பி பண்ணியை பற்றி மலிவாக பேசியதை கேட்டீர்களா? என் பேரன் தம்பி உதயநிதி மாமன்னன் எனும் திரைக்காவியத்திலே நடித்தாரே, ஞாபகம் இருக்கிறதா? பண்ணிகளை வளர்ப்பார். ஏன் சிங்கத்தை வளர்க்கவில்லை? ஏன் புலிகளை வளர்க்கவில்லை? ஏன் நாய்களை கூட வளர்க்கவில்லை? பன்னிகளை வளர்த்ததற்கான காரணம் என்ன என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். யோசிக்கிற அளவுக்கு புத்தி இருந்தால் நான் பேசுகிறத கேப்பியாக்கும். மன்னிக்கவும் உடன்பிறப்புகளே, என் மனசாட்சியின் குரல் எப்பொழுதும் உங்களை நினைத்து கொண்டிருக்கும். என் மனசாட்சியின் குரல் ஒரு கணம் தடமாறிவிட்டது. என் பேரன் தம்பி உதயநிதி ஏன் பன்னிகளை வளர்த்தார்? ஏழை எளிய விளிம்பு நிலை உயிரினமான பன்னிகள் சமூக நீதி, மதச்சார்பின்மை, இது போன்ற 24 மணி நேரமும் எங்களின் குடும்பத்தின் இரத்தத்திலும் மூச்சிலும் ஓடிக்கொண்டிருக்கும் தமிழக மக்களை காப்பதற்கான ஒரு குறியீடு தான் அல்லவா அந்த திரைக்காவியத்திலே வில்லனாக காட்சி அளிக்கும் தம்பி பகத் பாசல் நாய்களை வளர்த்தார். அது சனாதன சக்திகளின், சங் பரிவார் சக்திகளின் குறியீடு அல்லவா? தம்பி கொஞ்சம் கட் பண்ண மறந்து போச்சு. அண்ணாதுரை, அந்த ஐபேட் அடியா. சனாதன ஒழிப்பு, சங் பரிவார் ஒழிப்பு, நீட் ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு, விடுதலை சிறுத்தைகள் ஒழிப்பு, கம்யூனிஸ்டுகள் ஒழிப்பு, காங்கிரஸ் ஒழிப்பு, மக்கள் நீதி மையம் ஒழிப்பு. ஐயோ அண்ணாதுரை, இது சபரீசனோட ஐபேடியா? என்னை மாட்டி விட்டுருவ போல. உனக்கு இன்னும் அறிஞர் அண்ணானே நினப்பா. இப்போ நீ நம்பர் 2. சரி தம்பி, ஆன் பண்ணு. அந்த கட்டை குரல் மக்களுக்கு தான். வீட்டில் இப்படி தான் பேசுவேன். கடலிலே தூக்கி போட்டாலும் கட்ட மரமாய் மிதந்து இந்த தமிழக மக்களை காப்பேன் என்று ஆமாம், அவர் இவர் இல்லை. யோ சித்திரகுப்தா, என்னையா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்குறேன்? சார் சார் சார், எம தர்மராஜா வர நேரமாச்சு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், வாங்க சார், வாங்க சார். என் பேரன் தம்பி உதயநிதி ஏன் பன்னிகளை வளர்த்தார்? சார் சார் சார், ப்ளீஸ் சார். ஏய் சித்திரகுப்தா, ஒழுங்காக வேலையை செய்யா. அங்கேயும் 200 ரூபா கொடுக்குறாங்களா? அப்புறம் நம்ம கேப்டன் விஜயகாந்த், ஜெயலலிதா இவங்களெல்லாம் ஒன்றா விட்டுறாத, 2 பேரையும் சேர்த்துறாத. அவங்க சொர்க்கத்தில் தானே இருக்காங்க. சரி சரி இருக்கட்டும். சூதானமாக இருந்துக்கையா. நீ என்னடா சிரிக்கிற? கலைஞர் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு காமெடி பண்ணிகிட்ருக்கேண்ணா. கமல்ஹாசன் மாதிரி பேசுகிறேன்னா இல்லை அவர் சித்தப்பன் காக்கா ராதாகிருஷ்ணன் மாதிரி பேசுகிறேனாங்கிறது முக்கியம் இல்லைலே, கருத்தாக பேசுகிறேனாங்கிறது தான் முக்கியம். கமல்ஹாசன், காக்கா ராதாகிருஷ்ணன், கருத்து காக்கா, புரியுதாப்போ? இதுதான் கருத்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்கள் ஆளுங்கெல்லாம் கருத்தாக தான் பேசுகிறாங்க. நேற்று உங்கள் முதலமைச்சர் பேசினாரே, மம்மி போனதுக்கப்புறம் பழனிசாமி டம்மி ஆகிட்டாரானா? அப்பாப்பா, என்ன கருத்து உங்கள் பால்டாயில் குடித்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. இப்படியே அருமையாக பேசுங்கடா. 4 தலைமுறைக்கு நாசமாக போயிடுவீங்கடா. அப்படியா? 3 தலைமுறையாக உதயசூரியனுக்கு தான் போடுவீங்களா? ஓ, முத்தனை கேஸு. சாரி பாஸ், உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. மக்களே, இப்போ என்ன மேட்ருனா,
நீங்கள் பானை சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா? போட்டுக்கோங்க. கை சின்னத்துக்கு போடணும்னு நினைக்கிறீங்களா? போட்டுக்கோங்க. கதிர் அருவாள் சுற்றி போட்டுக்கோங்க. தாமரைக்கு போட்டுக்கோங்க. மாம்பழத்துக்கு வேணாலும் போட்டுக்கோங்க. உங்களோட கூட்டணியில் உதயசூரியன், ரெட்டலை இந்த 2 சின்னம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. இவங்க 2 பேருக்கும் போடலைன்னா விஜய்க்கு விசில் சின்னத்துக்கு சாதகமாக வந்துடும்னு நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். வரட்டுமே. எவன் ஆட்சிக்கு வந்தால் என்ன, எல்லாரும் ஊழல் தான் பண்ண போகிறான். நாம் உழைச்சாதான் நம்ம பிள்ளை குட்டிங்களை படிக்க வைக்க முடியும், நமக்கு சோறுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்கள. இந்த தடவை புதுசாக ஒருத்தன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதில்ல. வரட்டுமே. 2029 தேர்தல் வரப்போகுது. இவனுங்க சொல்கிற மாதிரி உண்மையிலேயே தற்கொலை தான் அப்படின்னா 2 வருஷத்தில் தெரிஞ்சிட போகுது. 2029 40 பாராளுமன்ற தொகுதியிலையும் விஜய் தோற்கடிங்க. எவ்வளோ காலம் பொறுத்தாச்சு, 2 வருஷம் பொறுக்க மாட்டிங்களா? நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. 2031 உதயசூரியன், ரெட்டலை 2 ஒரே கூட்டணிக்கு கீழே தான் இருக்கும். காமராஜர் கை சின்னமும் ஜீவானந்தத்தோட கதிர் அரிவாள் சின்னமும் இன்றைக்கி ஒரே கூட்டணியில் இருக்கிற மாதிரி. விஜய் சின்ன பைய, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, முதலமைச்சர் ஆனால் நாட்டை ஆள தெரியாதெல்லாம் நினச்சிடாதீங்க. இன்றைக்கி 230 வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா அதில் புதுசாக வேறு கட்சியிலேருந்து வந்திருக்க ஒரு 60 பேர், இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள்லாம் எந்த அளவுக்கு நேர்மையானவங்க, எப்போ முதுகில் குத்துவாங்க, எப்போ விலை போவாங்க, எப்போ மாற்றுக் கட்சிக்கு போவாங்க, இதெல்லாம் தெரியாத அளவுக்கு விஜய் முட்டாள் இல்லை. நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், உணர்ச்சி வசப்பட்டு இதை பேசிகிட்ருக்கேன். விஜய் உணர்ச்சிகளில் ரொம்ப பக்குவமான மனுஷன். கரூர் துயரத்துக்கு அப்புறம் சில மாதங்கள் பொறுமை காத்தார் தெரியுமா? அதுதான் அவரோட தலைமை பண்புக்கான அத்தாட்சி. அவர் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாருன்னு நம்புகிறேன். ஏமாத்தினார்னா 2029 தண்டனை கொடுக்கலாம். காலம் பூரா உங்களுக்கு வைத்திய செலவுக்கு, உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கி வட்டி கட்டி இந்த ரெட்டலை திமுக காரணங்க நடத்துகிற கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸு, மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்துலேயும் உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்து நாசமாக தான் போவீங்க. அப்படின்னா ரெட்டலை சூரியனுக்கு ஓட்டு போடுங்க. பானைக்கு ஓட்டு போடுறவங்க, தாமரைக்கு ஓட்டு போடுறவங்க, கை சின்னத்துக்கு வாக்கு போடுறவங்க, உங்கள் கூட்டணியில் ரெட்டலை சூரியன் இருக்குங்கிறதுக்காக போட்டிங்கன்னா உங்கள் குடும்பம், உங்கள் தலைமுறை நாசமாக போயிடும். வர 23ஆம் எல்லாருமே விசில் சின்னத்தில் வாக்களிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். இந்த ஒரு எலெக்ஷனில் மட்டும். ஏன்னா 10 ஓட்டு 5 ஓட்டு வித்தியாசத்தில் கூட திமுக, அதிமுக 2 கட்சிகளும் சட்டமன்றத்துக்குள்ளே இந்த எலெக்ஷனில் போகக்கூடாது. அதிமுக, திமுக இல்லாத சட்டமன்றம் அமைய வேண்டும்ங்கிறது அது உங்களோட கையில் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு 4 பேர் மாற்றி ஓட்டு போட்டாலும் அது என்னோடய வெற்றி தான். சிறுதுளி பெருவெள்ளம் அல்லவா? அதெல்லாம் ஒரு காலம். நீ என்ன இங்கே தான் இருக்கிய? என்னம்மா பன்னியை பற்றி பேசுனதுக்கு தான் முத்தமிழ் அறிஞர் 1 மணி நேரம் பேசிட்டு போனாப்புல. எந்த காலத்தை சொல்கிற? ஓ, கல்லூரி காலமும்? எது
பரீட்சைக்கு போகாமல் 10 மணி வரைக்கும் படுத்துருந்துட்டு பல்லு கூட விளக்காமல் 10 வருடம் தின்னுட்டு பண்ணி மாதிரி படுத்து கிடந்தியே, அதை சொல்கிறியா? இதில் கருத்து இருக்கா இல்லையா? பரீட்சைக்கு போகாமல் பல்லு விளக்காமல் பண்ணி மாதிரி 10 பரோட்டா தின்னுட்டு படுத்து கிடந்தியே, இதில் கருத்து இருக்கா இல்லையா? 1970 80 எதுகை முனையில் பேசினாங்கல்ல, அதில் உள்ள கருத்தெல்லாம் புரிஞ்சுதில்ல. இதுவும் புரியும். புரியலைனாலும் புரிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு போய் விசிலில் ஓட்ட போடும். இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் யூடியூப்பில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விவாத மீடியாவில்லாம் பேசிகிட்ருக்காங்களே, இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொத்துக்கு? பிச்சைக்காரங்களை இழிவுபடுத்தக்கூடாது. டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் ப்ராஸ்டிடியூஷன் இஸ் எ ப்ரொஃபஷன். அவங்க உழைக்கிறாங்க, உடலை வருத்தி உழைக்கிறாங்க. ரொம்ப தப்பு. விஜய் இந்த மூத்த பத்திரிகையாளர்களை மன்னிச்சிடுவார். ஆனால் அவங்களோட பிள்ளை குட்டிங்க இருக்குங்கள, அவங்க அந்த வீடியோவை திரும்பி பார்ப்பாங்கள்ல, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இந்த நல்ல மனுஷனை போய் இந்த மாதிரி தப்பாக பேசியிருக்காங்களே, எல்லாதும் பொல்லாதையும் பேசியிருக்காங்களேன்ட்டு அந்த குழந்தைங்கள மனசை நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. இவனுங்க அப்படியே போயிட்டு போகிறாங்க.